வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். சில விஷயங்கள் வந்து நம்ம பிரிண்டிங் பண்ணும்பொழுதோ மேனுஃபேக்சரிங் பண்ணும்பொழுதோ நம்ம வந்து திட்டுவோம். ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அது வந்து ஒரு டெய்லர் நாலேஜ் இல்லையா அப்படின்னு. ஒரு விஷயத்துக்கு சில விஷயத்துக்கு வந்து நம்ம சரியாக இருந்தால் அதை வந்து பாராட்டியே ஆகணும். இப்போ இதில் ஜாக்கெட் பிட்டில் பிரிண்ட் போட்டு வருது இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம வந்து அவங்களுக்கு பாராட்டி ஆகணும். அதை உங்களோட ஒரு பார்வை வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, இந்த பிரிண்டிங் இருக்குல்ல, இந்த பிரிண்டிங் வந்து கரெக்டாக வந்து ஒரு இதில் வந்து எதுவுமே கையிலையும் வந்துடக்கூடாது, பேக்லேயும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சரியான ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. நீங்களே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த இடத்த வந்து கரெக்டாக இப்போ பேக் எடுத்தாலும் இப்படி வந்து ஷோல்டர் வந்து இப்படி ஆம்கோல் வந்து இப்படி வந்துடும். எவ்வளோ பெரிய பேக்காக இருந்தால் கூட இது வராது. ஸ்லீவ் எடுத்தாலும் நமக்கு 10 இன்ச்சு 11 இன்ச்சு கை எடுத்தாலும் இதுக்குள்ளே அடங்கிடும், இது வராது. ஓகேவா? அப்போ நம்ம இது வருது அப்படின்னா நம்ம ஏதோ தவறு செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். பாருங்க, இப்போ நான் குறுக்கில் போட்டிருக்கேன், கரெக்ட் கீழே வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்லீவ் எடுத்தோம் அப்படின்னா பேக் இங்கே எடுத்தாலும், இப்போ இப்படி பேக் எடுத்தாலும், இந்த வச்சு பேக் எடுத்தாலும் சரி, ஸ்லீவ் எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக கையில் வரும். அப்போ தைக்கும் பொழுது கூட இதை உள் பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து நம்ம தைச்சோம்னா இந்த இதை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் குறுக்கில் போடவே கூடாது.